ஹாய் ஹலோ வெல்கம் டு நாங்கள் அனிகா. இன்றைக்கி டெரரான ரொம்ப ஹரரான ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரியோட வில்லேஜ் நேம் காளிந்தாபுரம். ஆன்மாக்களின் ஆன்மாவான சக்தி வாய்ந்த கோவில் அங்கு ஒன்று உள்ளது. மகா சிவராத்திரி அன்று இரவு 4ஆம் பூஜைக்கு பிறகு இன்று ஒரு நாள் மற்றும் சிவபெருமாள் பார்வதியும் ஆனந்த தாண்டம் புரிவாங்க. அந்த நேரத்தில் துஷ்ட சக்திகள் அவர் கட்டுப்பாட்டில் இருக்காது. இந்த ஒரு இரவு துஷ்ட சக்திகள் அவர் கட்டுப்பாட்டில் இருந்து விடுதலை ஆகிவிடும். ஒருவேளை இந்த நேரத்தில் ஒரு மனமாகாத பொண்ணு இந்த கோவிலுக்கு போய் அங்கு உள்ள சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணால் அவளுடைய வருங்கால கணவன் முகம் தெரியும்னு சொல்லப்படுகிறது. ஆனால் இது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. இந்த கோவிலுக்கு போகணும்னா ஒரு சுடுகாட்டை தாண்டி தான் போகணும். அங்கு அதிபயங்கரமான நிறைவேறாத ஆசைகளுடன் சபிக்கப்பட்ட ஆன்மாக்கள் இருக்கும். ஆகையினால் இந்த நேரத்தில் யாரும் போனாலும் அந்த பெண்ணை இருட்டு மூழ்கிருச்சா இல்லை அந்த சுடுகாட்டில் இருக்கும் ஆன்மா மூழ்கிருச்சான்னு இன்று யாருக்கும் தெரியாது. இத்தனை நாளாக எத்தனை பேர் பொண்ணு பார்க்க என்ன வந்திருக்காங்க, வராங்க, பார்த்துட்டு வேணும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. போதுமா? இதுக்கு மேலேயும் தாங்கிக் கொள்ள முடியாது. கும்புற அந்த கடவுள்கிட்ட என் வாழ்க்கையில் புருஷன் என்று ஒருத்தர் இருக்காரா இல்லையா கேட்க போறேம்மா. இன்றைக்கு மகா சிவராத்திரி. என் பக்தியில் உண்மை இருக்கிறதுனா கண்டிப்பாக என் வருங்கால கணவரே முகத்தை கண்டிப்பாக காட்டுவார். நான் கோவிலுக்கு போக போகிறேன் அம்மா. நான் இப்போவே போகிறேன். இல்லை துர்கா, வேண்டாம். நீ கோவிலுக்கு போகக்கூடாது. நான் உன்னை போக விட மாட்டேன். அம்மா, அங்கே உனக்கு ஆபத்து இருக்குது. ஒரு பெரிய சாபமும் இருக்குது. இன்றைக்கு ராத்திரி ஆழ்ந்த பகுதியில் பொண்ணுங்க அந்த கோவிலில் பூஜை பண்ண போனால் திரும்பி எப்போதும் வரமாட்டாங்க. அட அம்மா, நான் ஒருவேளை தப்பிச்சிட்டேனா? என்னுடைய வருங்கால புருஷன் முகத்தை பார்க்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் இல்லையா? உன்னை அங்கே போக விடமாட்டேன். கண்டிப்பாக விடமாட்டேன். நான் போகிறேன். நான் அங்கே போக விடமாட்டேன். அம்மா, இங்கே இரு. போக விடமாட்டேன். அம்மா, நான் சொல்வதை தயவு செஞ்சு கேளுங்க அம்மா. அவள் ரொம்பவும் அழுகிறாள். என்னை மன்னிச்சிருங்க அம்மா. என்னால் தினமும் இப்படி கஷ்டப்பட்டு வாழ முடியாது. நான் நிச்சயம் அந்த கோவிலுக்கு போக தான் போகிறேன். அவள் வீட்டில் இருக்கும் ஜன்னல் வழியால் தப்பிக்கிறாள். பூஜை பொருளுடன் கிளம்பிட்டாள். அந்த கோவிலுக்கு சுடுகாட்டின் கதவை திறந்தாள். பூச்சி அவள் உள்ளே போகிறாள். பேய் அவளை பார்த்து விட்டது. ஆ என்று கத்துகிறாள். அவள் கத்திக்கொண்டே கோவிலுக்குள் செல்கிறாள். சுடுகாட்டில் எரிந்து கொண்டு இருக்கிறது பிணங்கள். சுற்றிலும் பேய்கள். அவளை அதை பார்க்கிறாள். பயத்துடன் செல்கிறாள். அவள் கால்களை பேய்கள் பிடித்து இழுத்து விட்டது. ஆ என்று சத்தத்துடன் அவள் கத்துகிறாள். கத்திக்கொண்டே ஓடுகிறாள். துர்கா, துர்கா, வா துர்கா. நீ துர்கா தானே? மாதவி பொண்ணு தானே? நீ என் கூட வா. நான் உன்னை காப்பாற்றுறேன். வேண்டாம், பின்னாடி பார்க்காதே. அது பேய். நீ கோவிலுக்கு தானே போகணும். நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். வா. கையை பிடித்து செல்கிறாள். அதுவும் பேய்தான். இவளு பேயே என்று கத்தி ஓடுகிறாள். நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. இங்கே வருவீங்க எல்லாரும் செத்துதான் போவாங்க. அவள் அழுது கொண்டே ஓடுகிறாள். ஓடி விழுகிறாள். நான் எப்படியாவது கோயிலுக்குள்ளே போயிடணும். என்னால் நகரக்கூட முடியவில்லை. ஆனால் நகரக்கூட முடியவில்லை. ஏன் என்னால் நகரக்கூட முடியவில்லை? பேய்கள் என்னை நெருங்கங்காட்டிலும் நான் கோவிலுக்குள்ளே போயிடணும். கோவிலுக்குள் போகங்காட்டிலுமே பேய்கள் அவரை நெருங்கி அவர் ஜோலியை முடித்து விட்டது. ஸோ பார்ட் 2 கம்மிங் சூன்.